சாலை ஓரத்தில் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த வெள்ளை நிற கார். பக்கத்தில் சென்று பார்த்த நபருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. காருக்குள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜோடி. வாட்ஸ்ஆப்பில் இருந்த ஒற்றை மெசேஜால் வெளிவந்த பகீர் உண்மை. காதல் விவகாரத்தில் நடந்த கொடூரமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா? நடந்தது என்ன? நொய்டா செக்டார் பகுதி ரோட்டோரமா டாடா ஆல்ட்ரோஸ் கார் ஒன்று ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த நபர் ஒருத்தர் கார் எதுக்கு இவ்வளவு நேரமா நின்றுக்கிட்டு இருக்குதுன்னு பக்கத்துல போய் பார்த்திருக்காரு. அப்போ அந்த காரோட முன் சீட்ல ஒரு பொண்ணும் பையனும் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. அதை பார்த்ததும் கதிகலங்கி போனவர் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க காரை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கார் உள்பக்கமா லாக் ஆகி இருந்ததுனால கார் கண்ணாடியை உடைச்சி 2 சடலங்களையும் வெளியே எடுத்தப்ப அவங்க தலைப்பகுதியில துப்பாக்கி குண்டு பாஞ்சிருந்தது தெரிய வந்துச்சு. அதோட அந்த பையன் கையில துப்பாக்கி பிடிச்சபடி இருந்திருக்கு. அடுத்து 2 சடலங்களையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. முதற்கட்டமா அந்த பொண்ணும் பையனும் யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தோண்டி துருவ ஆரம்பிச்ச போலீஸ்காரங்க காருக்குள்ள இருந்த அந்த பையனோட செல்போனை எடுத்து சோதனை பண்ணி இருக்காங்க. அதுலதான் 2 பேரும் யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான மொத்த காரணமும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. டெல்லி திருலோக்புரிங்கிற பகுதியைச் சேர்ந்த ரேகாவும் நொய்டாவை சேர்ந்த சுமித்தும் ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்தே ஒருத்தருக்கு காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல 2 பேரும் காதலிச்சுட்டு வந்த நேரத்துல கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி ரேகாவை பொண்ணு கேட்டு சுமித் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ ரேகாவோட அப்பா என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் மகளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருக்காரு. மகளோட காதல் விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே எவ்வளவு வேலை இருந்தாலும் ரேகாவை தானே ஆபீஸ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு தானே மறுபடியும் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டு இருந்திருக்காரு. இதனால காதலிக்கிட்ட பேச முடியாம சுமித் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. மகளோட காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டாததுக்கு முக்கிய காரணம் சுமித் வேற சாதியை சேர்ந்தவர். என்ன நடந்தாலும் வேற சாதி பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்காரு ரேகாவோட அப்பா. அதே மாதிரி ரேகாவும் தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில கடந்த சில நாட்களாவே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு இருக்கு. ரேகாவுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேரு. மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 2வது மகள் தான் இந்த ரேகா. மகள் வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து இருக்கிற பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுருமேன்னு நினைச்சு அவங்க அப்பா ரொம்பவே பயந்திருக்காரு. உனக்காக இல்லைன்னாலும் பரவாயில்ல, உன் தங்கச்சிக்காகவாவது இந்த காதலை குழி தோண்டி புதைச்சிருன்னு சொல்லி கெஞ்சி இருக்காரு. அப்பா இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசினதை பார்த்ததும் ரேகாவும் நீங்க பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாசமா தேடி அலைஞ்சி மகளுக்கு ஒரு வரன் பார்த்திருக்காரு ரேகாவோட அப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்ட சுமித் மனசுடைஞ்சு போயிருக்காரு. உடனே காதலி ரேகாவுக்கு போன் பண்ண சுமித், உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு, இப்படியே போச்சுன்னா நாம ஒண்ணு சேர முடியாம போயிரும், இப்பவே என் கூட வந்துரு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு காதலிய கூப்பிட்டிருக்காரு சுமித். ஆனா நான் எங்க அப்பா அம்மாவை விட்டு வரமாட்டேன்னு ரேகா திட்டவட்டமா சொன்னதா சொல்லப்படுது. அப்போ உங்க அப்பா கூட சேர்ந்துட்டு நீயும் என்ன ஏமாத்த பாக்குறியான்னு கேட்டு ஆவேசமான சுமித் அவங்க கிட்ட போன்லயே சண்டை போட்டிருக்காரு. இதுக்கு நடுவுல 13ஆம் தேதி சாயங்காலம் ரேகாவோட அப்பா வர்றதுக்கு முன்னாடி அவங்க வேலை பார்க்குற ஆபீஸுக்கு காரை கொண்டு போன சுமித் காதலிய வெளியே வர சொல்லி கார்ல கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. அப்ப தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சுமித் மறுபடியும் கேட்க அதுக்கு ரேகா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க.
அப்ப நொய்டா செக்டார் பகுதியில சாலையோரத்துல காரை நிறுத்தி தான் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ரேகாவை காருக்குள்ளேயே வச்சு சுட்டு கொன்னிருக்காரு. அதுக்கப்புறம் அதே துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சுமித். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி போன்ல இருந்து தன்னோட அன்னிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்திருக்காரு சுமித். அதுல ரேகா என்னைய ஏமாத்திட்டா, 15 வருஷம் என் கூட இருந்துட்டு இப்ப வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா, அதான் அவளை கொன்னுட்டு தானும் சாக போறேன்னு டைப் பண்ணி அனுப்பி இருக்காரு. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வந்ததும் வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.